ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்க வீட்ல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் மரம் தான் நிறைய இருக்கும். அதுலயே சீத்தாப்பழ மரம் பார்த்தீங்கன்னா 2, 3 இருக்கு. அணில் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் கூட விடுறதில்ல. எல்லாமே அதுவே சாப்பிட்டுடுதா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம போய் அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் இனிமே நானு, தங்கச்சி, பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். அம்மா இந்த கிட்னி பழம் விட பார்த்தீங்கன்னா சைட்ல செவுத்துல வந்து காய வச்சிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போதைக்கு எங்க வீட்ல இல்லாத மரம்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரமும் மாமரமும் தான். ஆக்சுவலி வீடு கட்டும்போது அந்த 2 மரமும் கட் பண்ணிட்டோம். அவ்வளோ காய் காய்க்கும் அதுலலாம். குக்கிங் வேலைலாம் முடிச்சுட்டு அம்மா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. ஸோ அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. ஹிஜாப் தேடி தேடி பார்த்தாங்க. எவ்வளோ ஹிஜாப்னாலுமே பத்தாது. அது எங்க வைக்கிறோன்னே தெரியாது. எல்லாருக்குமே இதே ப்ராப்ளம் தான். ஒரு 2, 3 நாளாவே சாப்பாடு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருந்தது. அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோம் சேவ் பண்ணி. அதை தங்கச்சி வீட்டுக்கு எடுத்துன்னு போய் மிக்சியில அரைச்சு முறுக்கு ஜடியில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பளம் செஞ்சு வெயில்ல வச்சிட்டோம். ஈவினிங்கா நானும் தங்கச்சி என்னோட ஃபோனோட டெம்பர் கிளாஸ் அதுக்கப்புறம் பேக் கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. அது ஃபுல்லாவே டேமேஜ் ஆனதான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ற நினைப்பே வரும் எனக்கு. ஸோ பக்கத்துல இருக்க சிட்டி மொபைல் ஷாப்க்கு தான் போயிருந்தோம். அங்க பார்த்தீங்கன்னா பேக் கேஸ் கலெக்ஷன்ஸே எதுவுமே இல்ல. டி நகர் போனா அங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இல்லன்னா ஆன்லைன்ல தான் Flipkartல புக் பண்ணி வாங்கணும். ஜயான் குட்டி அந்த மொபைல் ஷாப்க்கு பக்கத்துல இருக்க டாய்ஸ் கடை பார்த்துட்டான். பார்த்ததுல இருந்து ஒரே அழுக. சரின்னு அவனுக்கு போய் ஒரு ட்ரெயின் வாங்கி தந்தேன். வெளில வந்து பார்த்தா அந்த கேரம் போர்டு வேணும்னு சொல்லி ஒரே அழுக. எத்தனை டாய்ஸ் வாங்கி தந்தாலுமே அதை பத்திரமா வைக்கிற பழக்கமே இல்ல ஜயான் கிட்ட. நான் தான் பையனா எல்லாமே எடுத்து கேர்ஃபுல்லா எடுத்து எடுத்து வைப்பேன். பட் அவன் பையனா ஒரே நாளே ஒடிச்சு தூக்கி போட்டுருவான். சோ அப்படியே ஃப்ரூட் ஷாப்பும் பையனா ஆப்போசிட்லயே இருந்ததா. சோ ஃப்ரூட்ஸுமே வாங்கியாச்சு. தங்கச்சி சூடா பஜ்ஜி போட்டு இருக்காங்க, அது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. சோ பஜ்ஜி ஷாப்க்கு போயிட்டு பஜ்ஜி வாங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அங்க இருக்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ல அந்த பால்லாம் பார்த்துட்டானா அதுவுமே கேட்க ஆரம்பிச்சிட்டான் ஜயான் பாப்பா. சோ டக்குன்னு அதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி பையனா ஃப்ரூட் மிக்ஸ் ஷாப்க்கு தான் வந்திருந்தோம். ஆக்சுவலி நான் எங்க வெளில போனாலுமே உடனே எனக்கு கூலிங்கா பையனா இந்த ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கணும். அது எப்படிதான் நான் இந்த அளவுக்கு அந்த ஃப்ரூட் மிக்ஸ் ஜூஸ்க்கு அடிக்ட் ஆனனே தெரியல. அப்பா தங்கச்சின்னு யார் கடைக்கு போனாலுமே அது வந்து ஃப்ரூட் மிக்ஸ் ஜூஸ் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அவங்களும் வாங்கிட்டு வந்துருவாங்க. தென் வீட்டுக்கு ரீச்சனும் பசங்க அந்த ட்ரெயினை ஓபன் பண்ணி நாஸ்டி பண்ணிட்டாங்க. அந்த பஜ்ஜிக்கு பாத்தீங்கன்னா தந்திருந்த சட்னி பையனா அந்த அளவுக்கு உப்பு கொட்டி வச்சிருந்தாங்க, சாப்பிடவே முடியல. அண்ட் இன்னைக்கு எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. நான் எப்பவுமே 1 மினிட் vlog தான் போடுவேன் இல்லையா. இன்னைக்கு வந்து 2 மினிட்ஸ் vlog போட்டிருக்கேன். அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணிருக்கேன். மார்னிங் அப்பா கடைக்கு போய் ஆட்டுக்கால் பாயா இருக்கு இல்லையா, அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் ஆட்டுக்கால் பாயாசான தான் செய்ய போறோம். என்னோட ஃபர்ஸ்ட் தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ தான் பையன் இந்த சப்பாத்தி செஞ்சிருந்தா. அவ செய்யற சப்பாத்தி எல்லாமே பையனா ஒரே ஷேப்லயே இருக்கும், ரவுண்டா. அண்ட் அவ செய்யற சப்பாத்தியும் பையனா அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். ஒரே ஷேப்ல சப்பாத்தி செய்யறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேரான விஷயம் இல்லையா. யாருக்குமே அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வராது. எனக்கும் பாத்தீங்கன்னா சுத்தமா அந்த ரவுண்ட் ஷேப்லயே வராது. ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சைடா போகும். அண்ட் தென் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுட்டு வெளியே பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க நெய் விட்டுட்டு வருவாங்க இல்லையா, அவங்க வந்து மந்த்லி ஆனா போதும் வந்துருவாங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு பாட்டில் நெய் வாங்கி வச்சுட்டு நாங்க பையனா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். ஜெயன் பாப்பாக்கு ஃபீவர் அண்ட் நெக்ல பையனா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு தான் டாக்டர் கிட்ட போகணும். இந்த குப்பை குட்டுற வேலை காலையில ஆனா போதும். ஜெயன் குட்டியுடைய டியூட்டி அது. எப்ப பட்டாலும் அம்மா கிட்ட போய் வாங்கிட்டு போய் அது கொட்டிடுவான். அதுல ஒரு ஹாப்பினஸ் அவனுக்கு. அயன் வீட்டில தான் இருப்பான். தங்கச்சி பசங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட பெரியம்மாவுடைய பொண்ணுடைய பசங்களும் வந்திருக்காங்க லீவுக்காக. ஸோ அவங்க கூட விளையாடிட்டு அம்மா பாத்துப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்தா ஒரு நாள் ஃபுல்லா அந்த ஹாஸ்பிட்டலே இருக்கிற மாதிரியே ஆயிடும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற. வீடியோ பிடிச்சினா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். என்னால பீரியட்ஸ் பெயின் தாங்க முடியாது. ஸோ மந்த்லி இப்படிதான் பாத்தீங்கன்னா பெட்லயே படுத்திருப்பேன். இந்த பீரியட்ஸ் பெயினுக்கு ஒரு வழியே இல்லையான்னு யோசிக்கும் போது இப்போ அதுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. நீங்க இன்னமும் பெயின் கில்லர்ஸ் அண்ட் ஹாட் பேக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அதை தூக்கி போட்டு நான் சொல்ற இந்த மசாஜிங் ஹீட்டிங் பேரை யூஸ் பண்ணி பாருங்க. இதுல 3 பட்டன்ஸ் தந்திருக்காங்க. ஒன்னு பவர் ஆஃப் பட்டன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் பண்றதுக்கு, அண்ட் தேர்டா பாத்தீங்கன்னா ஹீட்டிங்காக. ஸோ டியூரிங் பீரியட் இதை வியர் பண்ணிட்டு நம்மளுடைய டெய்லி ஒர்க் எல்லாமே பண்ணலாம். இது கூடவே சி டைப் சார்ஜிங் கேபிளும் தந்திருக்காங்க. எந்த ஒரு அடாப்டர் கூடயும் இதை கனெக்ட் பண்ணிட்டு 1 டைம் சார்ஜ் பண்ண 3 ஹவர்ஸ் வரைக்குமே சார்ஜ் இருக்கும். அண்ட் நம்ம சைஸ்க்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பெல்ட்டுமே தந்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட் ரொம்பவே அஃபோர்டபிள் பிரைஸ்ல EZ ஹோம்ன்ற இன்ஸ்டாகிராம் பேர்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன். பீரியட்ஸ் பெயினால சஃபர் பண்ற நம்ம வீட்டு கிட்ஸுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கி தந்தா பெயின் ரிலீஃபா இருக்கும். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் டேக் பண்ணிருக்கேன். என்கொயரி பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னமும் ஜூஸ் குடிக்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் யூஸ் பண்றீங்களா? ஸோ அதை தயவு செஞ்சு தூக்கி போட்டு நான் சொல்ற இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராஸை யூஸ் பண்ணி பாருங்க. நானும் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிருந்த ப்ராடக்ட் தான் இது. ஸோ ஃபைனலா வாங்கிட்டேன். மீஷோல இந்த ப்ராடக்ட் நான் காம்போல தான் வாங்கியிருந்தேன். ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருக்க இந்த 4 கோல்டன் ஸ்பூன் பாத்தீங்கன்னா இந்த காம்போ ஆஃபர்ல வந்துடும். இதுல 3 ஸ்பூன் ஃபிளவர் ஷேப்லயும் 1 ஸ்பூன் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்லயும் இருக்கு. இதே காம்போல 4 ஸ்ட்ரா அது கூடவே கிளீன் பண்ணதுக்கு கிளீனர் பிரஷுமே தந்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரா ரீயூசபிள் ஸ்ட்ரா தான். ஸோ பிரஷ் தந்திருக்காங்க இல்லையா, ஸோ அதுல வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் காம்போ செட் நான் ஜஸ்ட் 128 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். இப்போ இந்த ஸ்ட்ரா வச்சு தான் நான் ஜூஸ் குடிக்க போறேன். நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணா மறக்காம கமெண்ட்ல லிங்க்னு சென்ட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்க. நான் டைரக்ட் லிங்க் சென்ட் பண்றேன். பாய்.